வேதத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்ட் எல்லாருக்கும் பின்னாடி கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுல்ல? பின்னாடி ஓகே. இந்த நம்ம 20வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். 20வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது தம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த 20வது வசனத்துக்கு முன்னாடி நம்ம போன தடவை நான் செய்தி கொடுக்கும்போது நம்ம முந்தின பகுதியை பார்த்தோம். அந்த முந்தின பகுதியில் என்ன நடக்குது? பேதுரு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மற்றவங்களாம் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் வருது. அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன யாருன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறார். கேட்டதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுரை பார்த்து, பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்துறாரு. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன பண்ணல? வெளிப்படுத்தவில்லை. பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்துறார் சொல்லி இது அப்படியே அதுக்கு கண்டினியூஷன் ஆகணும்னே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, 20வது வசனத்துல சொல்றாரு, இதை யார்கிட்டையும் என்ன பண்ணாது? தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டாருன்னா, இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சுல, நான் கிறிஸ்து, நான் தான் மேசியான்ற வெளிப்பாடு உனக்கு இந்த வந்துருச்சு. ஆனா அந்த வெளிப்பாடை நீ யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சில இடங்கள்ல ஆண்டவர் இதே மாதிரி இயேசு என்ன பண்ணுவாரு? அற்புதத்தை செஞ்சுட்டு இந்த அற்புதத்தை போய் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றாரு. வேதத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். ஏன் அப்படி சொல்றாரு? அற்புதம் நடந்துச்சுன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் தானே. இப்ப மேசியா அவர் வந்ததே மேசியாவா வந்திருக்காரு. மேசியான்றது ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு? அது வெளிப்பாடு வந்துருச்சு. வெளிப்பாடு வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும்? இப்ப போய் இது எல்லார்ட்டையும் என்ன பண்ணு சொல்லுன்னு தானே சொல்லியிருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? போய் இதை சொல்லாத. எனக்கு ஆச்சரியமா இருக்குது வாசிக்கும், எதுக்கு திடீர்னு சொல்லாதன்ட்டாரு? ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது, இதை யார் வெளிப்படுத்தினா? பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். இன்னொரு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார்னு ஒரு வசனம் என்ன பண்ணுது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் இந்த ஆழமான சத்தியம் உனக்கு, அவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து அதை வெளிப்படுத்தி உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் அது உனக்கு என்ன பண்ணும்? புரியும். இப்ப போய் நீ போய் நான் தான் இயேசு தான் கிறிஸ்து நீ போய் மத்தவங்கள்ட்ட சொன்னாலும் அது மத்தவங்களுக்கு என்ன பண்ணாது? புரியாது. நான் சொல்றது புரியுதா? அது புரியாது. வெளியில போனா மத்தவங்களுக்கு புரியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, இதை போய் வெளியில எல்லார்ட்டையும் சொல்லாத. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்த வசனம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பரிலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நம்ம போன தடவை பார்த்தோம், முதல் 1.5 வருஷம் மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சாரு. இப்ப கடைசி 1.5 வருஷத்துக்கு வந்துட்டாரு. இந்த 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய நேரம் யார் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார்? சீஷர்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா சீஷர்கள்லாம் இப்ப ஆண்டவர் போனதுக்கு அப்புறம், இயேசு போனதுக்கு அப்புறம் அவரோட ஊழியத்தை யார் தான் எடுத்து செய்யணும்? சீஷர்கள் செய்யணும். அதனால இயேசு என்ன பண்றாரு? சீஷர்களுக்குள்ள நிறைய டீச்சிங் பண்றாரு. டீச்சிங் பண்ணும்போது இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. தாம் எருசலேமுக்கு போய், எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். இயேசுவை கொலை செய்ய ட்ரை பண்ணது யாரு? எருசலேம் மக்கள் தான். அங்கிருந்த வேதபாரகர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள் தான் இயேசு என்ன பண்ணாங்க?
கொலை செய்ய ட்ரை பண்றாங்க. எத்தனை தடவை இயேசு உள்ள போனாலுமே அவருக்கு அங்க வரவேற்பே இல்லை, அவருக்கு எதிர்ப்பு தான் என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இப்ப இயேசு என்ன சொல்றாரு, நான் எருசலேமுக்கு திருப்பி போகணும். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு, எருசலேம் வந்து ஒரு பெரிய ஒரு அவங்கள அந்த தாவீதின் கூடாரம் அங்க எருசலேம்ல இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு புது ஒரு மதத்தை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. யார் பேரை வச்சு, யாவேன்ற பேரை வச்சு இவங்களா தானா ஒரு மதத்தை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அதனால தான் இயேசு வந்தப்ப சாட்டை எடுத்து என்ன பண்ணாரு, அடிச்சாரு. என்ன என்னோட அப்பாவோட இடத்த நீ என்ன பண்ற, கல்லருடைய கொகையாக்கிட்டேன்னு இயேசு என்ன பண்றாரு, அடிக்கிறாரு. ஏன்னா இயேசு சொல்ல வருகிற சத்தியத்தை விட்டுட்டு இவங்க வேற ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க, பெருசாக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு கவர்மெண்டாவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்ல டாப்ல இருக்கிறது பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருக்காங்க. இப்ப இயேசு அவங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பேசணும்னா இப்ப என்ன பண்ணணும், திருப்பி எருசலேமுக்கு போகணும். முதல் ஸ்டெப்பே வந்து கொஞ்சம் அடி வாங்குது. அடுத்த ஸ்டெப்பு, மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபாரர்களாலும் பல பாடுகள் பட்டு, ஏற்கனவே பட்டுட்டு தான் இருக்கிறார். இப்ப திருப்பி எருசலேமுக்கு போனோம்னா இன்னும் என்ன பண்ணும், பாடுகள் அதிகமாகும். 2வது ஸ்டெப்பும் கஷ்டம். 3வது ஸ்டெப்பு கொலை உண்டு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு கஷ்டம்னா கடைசி ஸ்டெப் என்னது, முடிஞ்சிருச்சு, கதையே முடிஞ்சிருச்சு. கொலை உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் போறது எருசலேமுக்கு, அதான் கடைசி தடவை. அவர் எருசலேம் விட்டு வெளில என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டார். ஏன்னா அங்க அவரை என்ன பண்ண போறாங்க, கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 3 விஷயத்தையும் கேட்ட உடனே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதையும் சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு, 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் 4 விஷயம் சொன்னார். 3 விஷயம் என்ன பண்ணணும், 3 விஷயம். முதல்ல எருசலேமுக்கு போகணும், மூப்பரால் பிரதான ஆசிரியர்களாலும் பல பாடுகள் படணும், 3வது கொலை விடணும், 4வது விஷயம் 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்திருக்கணும். சீஷர்கள்ட்ட இதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அந்த முதல் 3 கேட்டாங்க. 4வது காதுக்குள்ளேயே என்ன பண்ணல, போல. முதல் 3 கேட்டோன்னே ஐயோ, நான் சொல்றது புரியுதா, முதல் 3 கேட்டோன்னே கஷ்டமா, கொலையா, பாடா அப்படின்னு உடனே அந்த 3 தான் அவங்க மண்டையில ரெஜிஸ்டர் ஆச்சு. 4வது ரெஜிஸ்டரே ஆகல. 4வது சொன்னதுதான் இருக்கிறதுல முக்கியமானது. அவர் மேசியாக வருகிற மிஷனே அதுதான். அவருடைய நோக்கமே என்னது, அவர் என்ன பண்ணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருக்கணும். அந்த 4வது அந்த நோக்கத்தை சொல்றாரு. அந்த நோக்கம் யாருக்கு அதுலயுமே என்ன பண்ணல, விழலன்னு 22வது வசனம், அப்பொழுது பேதுரு, எங்க போனாலும் ஐயா தான் என்ன பண்ணுவாரு, மத்த எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பேதுரு என்ன பண்ணாராம், அவரை தனியே அழைத்து கொண்டு போனார். இது வந்து தமிழ்ல கொஞ்சம் வந்து டீசெண்டா இருக்கு, தனியா அழைச்சிட்டு போனார். இங்கிலீஷ்ல பீட்டர் டுக் ஹோல்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு அப்படி 2 கையால் அப்படி பிடிச்சிட்டார் பேதுரு. எப்படி, ஷோல்டர் பிடிச்சிட்டார், என் ஷோல்டர் அப்படி பிடிச்சா எப்படி இருக்கும், பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. யாரை இழுத்துட்டு போறான், பேதுரு இயேசுவை இழுத்துட்டு போறாரு. ஏன்னா இப்பதானே பேதுருக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, பிதாவானவரே என்கிட்ட பேசிட்டார். இப்ப இனிமேல் நான் பண்றது எல்லாமே என்னது, பிதாவானவர் பண்றதுதான். அதுக்குள்ள மாம்சம் எப்படி வேலை செஞ்சிருச்சு பாருங்க. இயேசுவை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாரு, மற்ற சீசர்கள் எல்லாம் விட்டுட்டு தனியா. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ இந்த மனுஷனுக்கு தைரியம் இருந்தா, இயேசு முக்கியமா வந்து என்ன பண்றாரு, ஒரு டீச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். சொல்லி கொடுத்த நேரத்தில் இயேசுவையே பிடிச்சி இதெல்லாம் நீங்க இப்படி பேசாதீங்க வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போற அளவுக்கு இவர் என்ன வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது. இப்ப ஆண்டவர் சொன்ன பிளான் வேற, பேதுரு சொல்ற பிளான் வேற. ஆண்டவர் சொல்றாரு நான் கஷ்டப்படணும், பேதுரு சொன்னாரு நோ 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 நோ, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, செட் ஆகாது. பேதுரு பாருங்க, பேதுருவால மேசியாவாக வந்திருக்கிற இயேசு கஷ்டப்படுவாருன்றதை ஏத்துக்கொள்ளவே என்ன பண்ணல முடியல. அவருக்கு வந்து பெயின் வித்தவுட் கெயின், கெயின் வித்தவுட் பெயின், தலைக்கில சொல்லிட்டோம் அப்படியே. கெயின் வித்தவுட் பெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலியே இல்லாம, கெயினுக்கு என்ன சொல்றது, லாபம். வலியே இல்லாம எனக்கு என்ன வேணும், லாபம் வேணும். மேசியா வந்திருக்கிறாரு, மேசியாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் பிரச்சனையே வராம அவர் நம்மளோட பிரச்சனையெல்லாம் எடுத்துடணும். எப்படி இருக்கு, நல்லா தானே இருக்கு. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னது, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னது, அவர் கஷ்டப்படுவார், அடிக்கப்படுவார், நமக்காக எல்லா கடைசி சுற்று ரத்தத்தை வரைக்கும் என்ன பண்ணுவாரு,
சிந்துவாரு, எல்லாமே நடக்கும்னு யாருக்கு தெரியும்? பிதாவானவருக்கு தெரியும், இயேசுவுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனா பேதுரு சொல்றாரு, இல்ல இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரோட மைண்ட்ல அது அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இயேசு வந்து என்ன பண்ணுவார், காலை கழுவு வருவார், பேதுரோட காலை. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. பேதுரு காலை கழுவு வந்தோடனே இவர் வந்து, ஐயோ நீங்க எப்படி ஏன் காலை கழுவுறீங்க? ஏன்னா அவரால் மேசியாவா தான் பார்க்க முடியுது, கஷ்டப்படுகிறவரால் என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. நல்லா கவனிங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? மேசியா வருகிறவர் என்னவா வருவார்? ராஜாவா வருவார். அவர் கஷ்டப்பட மாட்டார். இப்ப அதே மைண்ட் செட் யாருக்கு இருக்கு? பேதுருக்கு இருக்கு. இவர் மேசியான்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனா இவர் என்ன, பேதுருக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மேசியா தான், ஆனா இவர் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் உடனே காலை கழுவுன்னு, ஐயோ என் காலை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. அவரை சிறைச்சாலையில் போடுறதுக்காக, இயேசு சிறைச்சாலையில் போடுறதுக்காக நம்ம போர் சேவர்கள்லாம் வருவாங்க. வந்த உடனே பேதுரு என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து ஒரே போடு காதை. இவர் வந்து இயேசுவை காப்பாத்துறாராம். ஏன்னா இயேசுக்கு என்ன பண்ணக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது. அவரோட மைண்டை பாருங்க, கஷ்டம் வரக்கூடாது, ஆனா என்ன பண்ணும், ரட்சிப்பு வரணும். ரத்த சிந்துதல் இருக்கக்கூடாது, ஆனா என்ன வரணும், ரட்சிப்பு வரணும். நான் இதை வாசிக்கும் போது யோசிச்சேன், எப்படி திடீர்னு இப்பதானே அவனை பேதுரு வந்து அப்படி புகழ்ந்து பேசினார் இயேசு, திடீர்னு அடுத்த கண்ணு பாருங்க, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இதுதான் முக்கியமான வார்த்தை, தொடங்கினான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வார்த்தை தான் சொல்லியிருப்போம், அதுக்குள்ளே இயேசுக்கு தெரிஞ்சிச்சு தலை என்ன சொல்ல வருவதுன்னு. நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, டீச்சராக இருக்கிறேன், அதனால வந்து எனக்கு இது நிறையா இந்த அனுபவம் இருக்குது. சில பசங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவன் என்ன சொல்ல போகிறான்னு, நான் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா அவன் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மூளையே எனக்கு என்ன பண்ணும், நல்லா தெரியும். ஏன்னா அவன் சொல்லி எனக்கு கேட்டிருக்கேன். பேதுரு அதே மாதிரி தான், இது இவ்வளோ நாள் பார்த்துட்டாருல பேதுரு, கூடயே இருந்து பேதுரு ஏதாவது ஒன்று வளரதான் போகிறான்னு அவருக்கு நல்லா என்ன பண்ணும் தெரியும். பேதுரு தொடங்கினான், கடிந்து கொண்டு தொடங்கினான். யார? இயேசுவை. அதுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார். ஒரு 10 வசனத்துக்கு 15வது வசனத்துல தான் இருக்கும் நினைக்கிறேன். 10 வசனமா இல்லையே, 8 வசனம். 8 வசனத்துக்கு முன்னாடி தான் இந்த கல்லின் மேல் ஏன் சபையை கட்டுவேன். அதே மனுஷன் அடுத்து 8 வசனத்துக்குள்ள ஆண்டவர் சொல்ல பின்னாடி போ சாத்தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு, அவர் செய்யணும்னு ஒரு காரியத்தை நினைத்து வைத்திருக்கிறாரு. பேதுரு என்ன பண்றான், அது செய்யக்கூடாதுன்னு நடுவில் வந்து என்ன பண்றான், நிக்கிறான். என் சித்தத்துக்கு எதிராக நீ நின்னா நீ யாரோட ஆளு சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சித்தத்தை வச்சிருப்பாரு, அந்த சித்தத்துக்கு எதிராக நீங்க பண்ணீங்கன்னா நீங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க? இப்பதான் நிறைய பேருக்கு தெரியாம வாய் திறந்துட்டேனான்னு தோணுது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருப்பார். நீ இதை செய்ய வேண்டியவன் இல்லை, நீ இதை செய்ய வேண்டியவன் அப்படின்னு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட காட்டிக்கிட்டே வருவார். ஆனா நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ அவர் சொல்றதை செஞ்சா நான் இப்ப இவ்வளவு நாளா கட்டி வச்சிருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிடும், போயிருமே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போக வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நான் எனக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கேன், அந்த சித்தத்தின்படி நான் என்ன பண்றேன், நடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவரோட சித்தத்துல இல்ல, யாரோட சித்தத்துல இருக்கீங்க? உங்க சொந்த சித்தத்துல இருக்கிறீங்க. உங்க சொந்த சித்தத்துல இருக்கிறீங்கன்னா என்ன சித்தத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு எதுக்கு திடீர்னு இவ்வளோ கோபமாயி இவ்வளோ கொடூரமாயி பிசாசு நீ பிசாசுடா அப்படின்ட்டார்? ஏன்னா பிசாசோட நோக்கமே முதல்ல இயேசு பிறந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் மறிக்க விடவே கூடாது. அதனால தான் குழந்தையா இருக்கும் போதே என்ன பண்ணாங்க, எல்லா குழந்தைங்களும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க அந்த இடத்துல கொண்டாங்க, எல்லா குழந்தைங்களும் கொண்டாங்க. அடுத்து என்ன பண்ணா, அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தோன்னா நேராக போய் சொன்னா நீங்க மலையிலேருந்து என்ன பண்ணுங்க, குதிங்கன்னு சொன்னானா? அடுத்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரை கொலை செய்ய ட்ரை பண்ணாங்களா? அவர் சிலுவையில் மறித்திடக்கூடாது, வேற விதமா மறித்துட்டாருன்னா பிசாசு என்ன பண்ணிடுவான், ஜெயிச்சிருவான். சிலுவையில் அவர் மறித்திட கூடாது. ஆனா இந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நான் சிலுவையில தான் மறிக்கணும், அதுக்கு நேரா நீ என்ன பண்ணாத, அதுக்கு எதிரா நீ நிக்காத, நான் பிதாவுடைய சித்தத்தை செய்வேன், அந்த சித்தத்துக்கு எதிரா நீ நின்னா நீ யாரோட ஆளு? சத்தமா சொல்லுங்க.
சாத்தானுடைய ஆள். அடுத்த வருஷம், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப ஆண்டவர் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்னத்த சொல்றாரு? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனா இருக்கிற நம்ம யார மாதிரி தான் யோசிக்க முடியும்? சொல்லுங்க. மனுஷனா இருக்கிற நீங்க தேவனை மாதிரி யோசிக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்ம யார மாதிரி தான் யோசிக்க முடியும்? மனுஷனை மாதிரி தான் யோசிக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ கரெக்ட், உன் கண்ணுல பார்க்கும் போது உனக்கு என்ன பண்ணுது? அதுதான் தோணுது. ஆனா நீ என் சித்தத்தை, என் மேல விசுவாசத்தை வச்சு என் சித்தத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நான் யோசிக்கிற மாதிரி ஒன்னா நடத்துவேன். கொஞ்சம் பேருக்கு புரியல. உன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, உன் மூளையால, அது இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கு, காம்ப்ரிஹெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பிளான் பண்றதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவோம். நீங்க சில பேர் இந்த இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னா, 10 வருஷத்துல நீ உன்னை எங்க பாக்குற அப்படி தான் கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். 10 வருஷத்துல வேர் டு யூ see yourself in 5 years, where do you see yourself in 10 years அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீ 5 வருஷத்துல உன்னை எங்க பாக்குற, 10 வருஷத்துல உன்னை நீ எங்க இருப்பன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால 4 நாளைக்கு கூட பிளான் பண்ண முடியாது. இவங்க என்ன 10 வருஷத்துல நீ எங்க இருப்பேன்னு கேட்பாங்க. ஆண்டவர் நூற்றாண்டுக்கு பிளான் போட்டார். இயேசு வர போறாருன்னு எத்தனை வருஷமா சொன்னாங்க? 2000 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே சொன்னாங்க. மேசியா வர போறாருன்னு பல ஆயிரம் வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அப்ப அவர் வர போறாரு, எந்த நாள்ல வருவாரு, எந்த நாள்ல மரிப்பாரு, எல்லாமே அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? பிளான் போட்டார். அதனாலதான் தீர்க்கதரிசிகள் அப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு சொன்னது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் விஷயத்துல அடுத்த 1000 வருஷங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எழுதி என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவரோட மூலன்றது எங்கேயோ இருக்கு, நம்மளுடைய மூலன்றது என்ன இருக்கு? நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்புனா நீ மனுஷனை மாதிரி யோசிக்க மாட்ட. யார மாதிரி யோசிப்ப? ஆண்டவர் மாதிரி யோசிக்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் போறேன். நான் இது முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் முடிக்கிற டைமில் நேபாளுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போனோம் நேபாளுக்கு போனோடனே ஒரு நாள் காலையில் வந்து சீக்கிரமாக எல்லாம் ஏந்திரிங்க, 3 மணிக்கெல்லாம் ஏந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிச்சு ஹிமாலயஸை பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. ஹிமாலயஸை பார்க்க போகிறோமா அப்படின்னு, ஹிமாலயஸ் தான் நம்ம தான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், அப்புறம் என்ன பெரிய மேட்டரா அப்படின்ட்டு நானும் சரி 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு சரி ஓகே 3 மணிக்கு எந்திரிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஒரு 4 மணி நேரம் காரில் போகணும். 4 மணி நேரம் கார்லன்னா ரோட்டில் இல்லை, மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கு காரு. அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு போனோடனே நின்றுடுச்சு, கார் நின்றுச்சு. சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டா மலை மேலே ஏறுறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஏறி இருக்கும். செம ஹைட்டு. நாங்கள் ஏறின மலையே பயங்கர ஹைட்டு. ஏறிட்டு நான் மலை மேலே நின்றுட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு, அதனால ரொம்ப தூரம் தெரியல. ஓரளவுக்கு தெரியுது, ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு தான் தெரியுது கண்ணில், ஏன்னா மலை மேலே இருக்கிறதுனால தெரியுது ஓரளவுக்கு. அங்கேருந்து பார்க்குறோம், நான் இருக்கிற ஹைட்லேருந்து பார்க்கும்போது பில்டிங்லாம் இத்தனோண்டு தெரியுது. நானே சரியான ஹைட்டில் இருக்கேன், நல்ல ஹைட்டில் இருக்கேன். உடனே வெயிட் பண்ணுங்க, இந்த மேகமூட்டம் கலைஞ்சோடனே நீங்கள் ஹிமாலயாவை பார்க்கலான்ட்டாங்க. நானும் இந்த மேகமூட்டம் கலையும்ட்டு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, வெயில் வந்துருச்சு. வெயில் வந்தோடனே கொஞ்சம் அப்படியே கலைய ஆரம்பித்தோடனே எல்லாரும், நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நானே ஏற்கனவே எங்கே இருக்கேன், சரியான ஹைட்டான ஒரு மலையில் இருக்கேன். அந்த மலையிலேருந்து ஹிமாலயா தெரியுதுன்னு நான் அப்படியே பார்க்குறேன், எங்கடா ஹிமாலயா தெரியுது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பின்னாலேருந்து அடிச்சு, டேய் இங்கே பார்க்காதடா அங்கே பாடுறா அப்படின்னு. நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன், அப்படி தலையை தூக்குறேன், அப்படியே போகுது அது பாட்டுக்கு. என்னால் அதை இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் தெரியும், இந்த சிஸ்டம் எரர்னு காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள ப்ராசஸிங் வேலை செய்யலை, முடிஞ்சிருச்சு, அதோட லெவல் தாண்டிடுச்சு. என் மூளைகளை சிஸ்டம் எரர்னு காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என் மூளையால் அந்த ஹிமாலயாவை ரெஜிஸ்டரே பண்ண முடியல. நீங்கள்லாம் வந்து யாரும் அந்த ஹிமாலயாவை பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் நேபாள் போயிருக்கீங்களா? பார்க்கல. ஓகே. அதை வந்து நீங்கள் நான் என்ன சொன்னாலும் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் அதை பார்க்கும் போது என்னால் அதை எப்படி சொல்றது, எப்படி ஒரு மலை இவ்வளோ பெருசாக இருக்க முடியும்? ஏன்னா நானே அவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் கீழே பார்த்தேன் மேலே பார்த்தேன். என்னால் அது என் மூளை அதை ஏற்றுக்க மாட்டுது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் நான் எதுவும் பார்த்ததில்ல. அதுவும் அந்த சூரியன் வெளிச்சம் வந்தோடனே அந்த மேலே அந்த ஃபுல்லாக அந்த ஸ்னோ கவர்டாக இருக்குல்ல, அந்த பனிமூட்டம் இருக்குது, பனிமூட்டத்தில் அந்த சூரியன் பட்டோடனே ஆரஞ்சு கலரில் நெருப்பு மாதிரி தெரியுது. என் மூளைக்கு வந்து எனக்கு நெருப்பாயிருச்சு மூளை. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல.
அப்போதான் நான் யோசிச்சேன், இந்த ஹிமாலயாவே நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ம மூளையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது என்ன சைஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஒரு நாள் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமும் அந்த நாங்கள் இருந்த இடத்துலேருந்தே அது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று அந்த ஹிமாலயாவுக்கு நேராக போச்சு. நான் கையில் பைனாகுலர் வச்சுருந்தேன். சரி, ஹிமாலயாவுக்கு போகுது இந்த ஹெலிகாப்டர், எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம்னா அது ஹிமாலயா இருக்குது. ஹிமாலயா நல்லா தெரியுது. இந்த ஹெலிகாப்டர் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். பைனாகுலரில் இருக்கலே ஹையஸ்ட் ஜூம் போயிட்டேன். ஹிமாலயாக்குள்ளே அந்த ஹெலிகாப்டர் காணா போயிடுச்சு. ஹிமாலயா அவ்வளோ பெருசாக தெரியுது, ஹெலிகாப்டர் தெரியவே இல்லை. ஹெலிகாப்டர் அங்கே தான் இருக்குது, கண்ணுக்கே தெரில. அப்போ யோசிச்சு பாருங்க, அது சைஸ் எங்கே, இது சைஸ் எங்கே. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐயோ இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம மூளையால் காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது, நம்ம மூளையால் இதை கால்குலேட்டே பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனை பாரு யோசிக்கிறேன்னா உன்னால் இவ்வளோ தான் என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். என்னோட மூளைன்றது என்னோட தாட்ஸ், என்னோட நினைவுகள்ன்றது உன்னால் யோசிக்கவே முடியாது. நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்க சித்தத்தை நம்மளால் யோசிக்கவே முடியாது, நம்மளால் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கண்கள் பார்க்குற அளவு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். நம்ம கண்கள் பார்க்காத இடத்துலலாம் அவர் பிளான் பண்ணுவார். ஆமென். அடுத்த வசனத்துக்கு போகலாம். அப்படியே 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாத மனுஷனை மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீ என்ன மாதிரி யோசிக்கணும்னா நீ என்ன பண்ணு, என்ன பின்பற்றி வரணும். என்ன பின்பற்றி வரணும்னா சில என்ன இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு. சும்மா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இதை தான் நம்ம வந்து 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 வருஷமா 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நம்மளாம் யார் இல்லை, விசுவாசிகள் இல்லை, சீஷர்கள். இப்போ சீஷர்கள் ஆகணும்னா முதல்ல ஒரு ஸ்டெப் இருக்குது, அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது, அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. அப்படின்னு என்ன இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, இயேசு அழகா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இதுல முக்கியமான வார்த்தை என்னது, விரும்பினால். உங்களை வேற யாரும் சீஷனா ஆக்க முடியாது, நீங்க விரும்பினாதான் ஆக முடியும். ஆமென். உங்க அப்பா அம்மா சொன்னாங்க நீங்க சீஷனா ஆக முடியாது, உங்க வைஃப் உங்க பொண்டாட்டி சொன்னாங்க, உங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்றதுனால நீங்க என்ன பண்ண முடியாது, சீஷனாக முடியாது. நீங்க விரும்பினா உங்க இருதயத்தில் அந்த டிசிஷன் எடுத்தா மட்டும்தான் நீங்க சீஷனா மாற முடியும். ஆமென். வேற யாரும் உங்களை சீஷன் ஆக்க முடியாது. நீங்க மட்டும்தான் நீங்களா சீஷனா ஆக முடியும், வேற யாரும் ஆக்க முடியாது. ஓகே, முதல்ல விரும்பினால். 2வது கண்டினியூ பண்ணுங்க. அவன் தன்னை தானே வெறுத்து. முதல் ஸ்டெப்பே கஷ்டமா இருக்கு. என்னது, தன்னை தானே வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காலைல எந்திரிச்சோன்னே இப்போ கண்ணாடி பார்த்து மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லுவீங்க? யாரா சொல்லுவீங்களா அப்படி? தன்னை தான் வெறுத்துனா என்ன அர்த்தம்? நீங்க நல்லா கவனிங்க. நம்ம காலையில் ஏந்திரிக்கிற நேரத்துலேருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்வோம். செய்கிறோமா இல்லையா? இந்த சட்டையை போடுறோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏந்திரிச்சோன்னே இந்த சட்டையை, ஓகே இந்த சட்டை எனக்கு இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணலாம் போட்டு. முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து காலையில் ஆரம்பித்த உடனே டீ குடிக்கிறோமா? டீ குடிக்கிறது வேற யாருக்கு சந்தோஷமா இருக்கா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? என்னமோ டீயே குடிக்காத மாதிரி என்ன பார்க்குறீங்க பாருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ குடிக்கிறது, நீங்கள் டீ குடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நம்மளுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். எல்லாமே நம்மளுக்காக தான் என்ன பண்ணுவோம், சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான் பண்ணுவோம். வேலை செய்கிறது எல்லாமே யாருக்கு தான் பண்ணுறோம், நமக்காக பண்ணுறோம், நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாமே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னை தானே வெறுத்து. இங்கிலீஷில் இதோட டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன, இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா டினை ஹிம்செல்ஃப். அப்படின்னா டினை ஹிம்செல்ஃப்னா என்னால் எதுவும் முடியாதுன்னு ஒத்துக்கொள்றது. ஆமென். என்னால் எதுவும் முடியாது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் என்னன்னா, என்னால் என்னோட கிரியையினால நான் என்ன ரட்சிக்க முடியாது. நீங்கள் கிரியையினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்களா? யாராவது நான் வந்து நல்லா வாழ்ந்தேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் அப்படி என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
ரட்சிக்கப்படுறோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்றது. நம்ம தானா நான் என்ன ரட்சித்துக்க முடியாது. என்னோட கிரியையினால நான் நல்லவனா வாழ முடியாது. அதுக்கு யார் தேவை? தேவன் தான் தேவை, இயேசு தான் தேவை. அதுதான் முதல் ஸ்டெப். அது என்னன்னா, தன்னை தானே வெறுத்துனா, டினை ஹிம்செல்ஃப்னா, என்னால எனக்கு நல்லதை பண்ண முடியாது, என்னால என்ன ரட்சித்துக்க முடியாது அப்படின்னு ஏற்றுக்கொள்றது தான் முதல் ஸ்டெப். ஆமேன். நான் பாவின்னு ஏற்றுக்கொள்றது தான் முதல் ஸ்டெப். ஆமேன். நான் எனக்கு நிறைய குறைகள் இருக்கு, நிறைய தவறுகள் இருக்குன்னு ஏற்றுக்கொள்றது தான் என்னது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். இயேசு சிலுவையை சுமந்தாரு, பரவாயில்ல, நம்மளோட பாவத்தெல்லாம் எடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இப்போ எதுக்கு நம்மளை சுமக்க சொல்றாரு? உங்க பாவத்துக்காக நீங்க சிலுவையை சுமக்கல, அவர் முன்மாதிரியா போறதுனால, அவரோட வழியில நம்ம நடக்கிறதுனால, அவர் கஷ்டங்கள் அவருக்கு பின்னாடி போகும்போது அவருக்கு வந்த கஷ்டங்கள்லாம் யாருக்கும் வரும். அவருக்கு எதிராக வந்தவங்களாம் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அந்த சிலுவையை தான் எடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? நடக்க சொல்றாரு. அவர் பெரிய சிலுவையை தூக்கிட்டு போயிட்டாரு. இருக்கிறதுல பெரிய சிலுவையை அவர் என்ன பண்றாரு? தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு எனக்கெல்லாம் என்ன இருக்கு? ஒரு சின்ன சின்ன சிலுவை தூக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு அது பெரிய சிலுவையா தெரியும். ஆனா அவர் தூக்குற சிலுவையை பார்த்து, நம்ம தூக்குற சிலுவையை பார்த்தா, ஐயோ இதெல்லாம் ஒரு மேட்டரான்ற மாதிரி என்ன பண்ணும்? தோணும். ஏன்னா அவர் இருக்கிறதுல பெரிய சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் போறேன், என்ன பின்பற்றி வா. உனக்கு கஷ்டம் வரும், பாடுகள் வரும், குறைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா நீ சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி என்ன பண்ணணும்? வரணும். அதுதான் சீஷன். ஆமேன், ஆமேன். பேதுரு என்ன எதிர்பார்த்தாரு? வாழ்க்கை நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் நல்லா வாழணும். அவருக்கு மட்டும் யோசிக்கல, யாருக்கும் யோசிச்சாரு. இயேசு மேசியாவுக்கு என்ன பண்ணக்கூடாது? கஷ்டம் வரக்கூடாது. அதுவா வாழ்க்கை? சிலுவையை தூக்கிட்டு சுமக்கிறோம்னா கண்டிப்பா கஷ்டங்கள் என்ன பண்ணணும்? வரதான் செய்யும். இயேசுக்கு வந்துச்சா இல்லையா பாடுகள்? இயேசுக்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வராதா? கண்டிப்பா பாடுகள் கஷ்டங்கள்லாம் என்ன வரதான் செய்யும். ஆனா இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு முன்னாடி இயேசு நடந்து போயிட்டு இருக்காரு. ஆமென். அவர் நம்மளுக்கு வழியை உண்டு பண்ணி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? போயிட்டே இருக்கிறார். நம்மளுடைய ஒரே என்னன்னா, சிலுவையை தூக்கிட்டு நம்ம அவர் பின்னாடி என்ன பண்ணணும்? போகணும். அது ஆனா ரொம்ப கஷ்டம். அது என்னது? ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை தூக்கிட்டுல, சிலுவையை தூக்கிட்டுனா நீ என்னத்தை விட்டுறணும்? தன்னுடைய ஜீவனை விட்டுறணும். இதுதான் பயங்கர கஷ்டம். சிலுவையை தூக்கி கூட வச்சுக்கலாம். தன்னை ஜீவனை விடுறதுனா என்ன அர்த்தம்னா, உனக்குன்னு வச்சிருக்கிற ஆம்பிஷன்ஸ் அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் விட்டுரு. ஏன்னா முதல்ல பார்த்தோம்ல, நம்மளுடைய மைண்டுக்கு தகுந்த அளவு தான் நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. தாவீது தானே ஆண்டவர் வந்து எனக்கு இருதயத்தின் ஏற்றவனா இருக்கான்னு சொன்னார். தாவீது தானே சொன்னார். அப்ப ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னா யார் தான் கட்டியிருக்கணும்? தாவீது தானே கட்டியிருக்கணும். அவன் தானே இருக்கிறதுலே கரெக்டான ஆளு. இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் தான், ஆராதனை வீரன் அவன் தான், எல்லாமே ஆண்டவருக்கு ஏற்றவன் அவன் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கட்ட மாட்டேன்ட்டார். எனக்கு இது வாசிக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி தாவீதை கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்? அவனோட இன்னும் பெரிய ஆள் யாரு? கரெக்டா? நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கட்ட மாட்டோம், உன் பையன் என்ன பண்ணுவான்? கட்டுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு கொடுத்துருக்கிற ஓட்டம் வேற. நீ உன் ஓட்டத்தை என்ன பண்ணணும்? நீ எனக்கு கூட என்னோட இருதயத்துக்கு நல்லவனா வாழணும்னா அதுதான் உன்னோட ஓட்டம். நீ அந்த ஓட்டத்தில் என்ன பண்ணு? ஓடு. உன் பையன் வருவான், அவன் என்ன பண்ணுவான்? கட்டுவான். ஆனா நீங்க அதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, சாலமோன் கட்டின மாதிரி, சாலமோனுக்கு இருந்த ஞானத்துக்கு அளவுக்கு அவன் அந்த ஆலயத்தை கட்டின அளவுக்கு தாவீதால எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டிருக்க முடியாது. தாவீதுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவனுக்கும் கட்டடத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆனா சாலமோன் பயங்கர ஞானவன். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சாலமோனுக்கு ஒரு வழியை வச்சிருந்தாரு, தாவீதுக்கு என்ன பண்ணாரு? ஒரு வழியை வச்சிருந்தாரு. தாவீதால சாலமோன் மாதிரி இருக்க முடியாது, சாலமோனால தாவீது மாதிரி இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு வழியை ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். தாவீது ஒரு சிலுவை தூக்கிட்டு போனா, சாலமோன் அவனுக்குன்னு ஒரு சிலுவை என்ன பண்ணான்? தூக்கிட்டு போனான். நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம ஒரு ஐடியா வச்சு, இந்த ஐடியா எனக்கு, நான் வந்து ஆலயத்தை கட்டிடுவேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு அந்த சிலுவை இல்லை, உனக்கு வேற சிலுவை. சில பேருக்கு சிலுவையை கொடுத்து ஆண்டவர் சொல்றார், நீ தான் ஆலயத்தை கட்டணும்.
ஆமென். ஆண்டவர் சில பேர்கிட்ட சொல்லுவார், உனக்கு இதான் வேலை, நீ இந்த வேலையை செஞ்சுன்னா இதுதான் உன் சிலுவை, நீ இதை தூக்கிட்டு என்ன பண்ணு செய், இந்த கஷ்டம் உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன். பவுலே சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு என்ன பண்ணிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு, அவருக்குன்னு ஒரு என்ன பண்ணிருக்கு, ஒரு கஷ்டம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு நேராக நடக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு சிலுவை என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், அந்த சிலுவை உங்களை ஆண்டவர்கிட்ட விலகி போகிறதுக்காக அந்த சிலுவை கொடுக்கப்படலை, ஆண்டவருக்கு பின்னாடி நடக்கணுன்றதுக்காக தான் அந்த சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஆமென், சத்தமாக சொல்லலாமே, ஆமென். அவரோட கிருபை எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படணும்னு காட்டுறதுக்கு அந்த சிலுவை தேவை. ஆமென். இந்தந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த உங்களோட கிருபை வேணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி போகிறதுக்கு அந்த சிலுவை என்னது தேவை. எல்லாருக்கும் ஒரு ஒரு வழியை வச்சிருந்தார் ஆண்டவர். ஆபிரகாம் 100 வருஷம் வாழ்ந்து அப்போதான் பிள்ளை பிறந்துச்சு, ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து கொடுன்ட்டார். அவனுக்குன்னு ஒரு சிலுவை என்ன பண்ணியிருந்தார் வச்சிருந்தார். அப்படியே நம்ம போய் யோசேப்பு என்ன பண்ணார் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். யோசேப்பு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார், வீட்டில் செல்லமாக இருந்தார். அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. அவருக்குன்னு ஒரு சிலுவை என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அவர் அந்த சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணார், ஒழுங்கா ஆண்டவர் பின்னாடி நடந்தார். எங்க போய் முடிஞ்சார், ராஜாக்கு ரைட் ஹேண்டா என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அவரை உயர்த்திட்டார். அவர் சிலுவையை தூக்கிட்டு, அவர் ஆண்டவர் கொடுத்த சிலுவையை தூக்கிட்டு நடந்ததுனால ஆண்டவருடைய பிளான் அவருடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சிச்சு. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க, யோசேப்பு என்னதான் வேலை செஞ்சிருந்தாலும், யோசேப்பு என்னதான் அவன் பிளான் பண்ணியிருந்தாலும், ஒரு நாளும் அவன் அடைந்த உயரத்துக்கு அடைஞ்சிருக்கவே முடியாது. ஏதாவது வழி இருக்கா? அவன் எகிப்தின் ராஜாவுக்கு 2வது ஆளா வர்றதுக்கு யோசேப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா சொல்லுங்க? இல்ல, வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் ஆண்டவருடைய சிலுவையை தூக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி நடந்ததுனால அவன் கண்களால எதுவும் பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே அவனோட வாழ்க்கைக்கு பிளானை போட்டு வச்சிட்டார். ஆமென். அவன்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்துருக்கிறேன், அந்த சிலுவையை தூக்கிட்டு நான் நடக்கிற மாதிரி என் பின்னாடி நடந்துவான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. சில பேர்ட்ட ஆண்டவர் சிலுவையை கொடுத்து காட்டிட்டார் போல இருக்கு நடக்கன்ட்டு. நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிலுவையை கொடுத்துட்டார் ஆண்டவர், உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சிலுவையை தூக்கிட்டு இந்த வழியில தான் நடக்கணும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசிட்டார். நீங்கள் இன்னும் அந்த நடையை எடுத்து வைக்காம சிலுவையை மட்டும் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டினாருன்னா, இந்த வழியில் நடக்கணும்னு சொன்னாருன்னா, அவர் உங்களுக்கு முன்னாடி நடக்காமல் அதை சொல்ல மாட்டார். ஆமென். அதுதான் விசுவாசம். ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி நடக்காம உங்களை தனியா அவர் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாரு, அனுப்ப மாட்டார். சிலுவையை கொடுத்து நீ தனியா போன எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாரு, அனுப்பவே மாட்டார். அது 100% உறுதி. இந்த வேதம் சொல்லுது, அவர் முன்னாடி செல்வார். ஆமென், ஆமென். அவர் போகாம உங்களை தனியா அனுப்ப மாட்டார். சில நேரத்தில் உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவர் முன்னாடி போறது உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் இல்லாம நீங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், சரி இருங்க, 25 இருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இது கொஞ்சம் அப்படியே ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படியே தலைகீழ சொல்ற மாதிரி இருக்குல்ல. வாழணும்னா சாவு, சாவணும்னா வாழ். எப்படி பாரடாக்ஸ் இங்கிலீஷ்ல வருது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ லெஃப்ட்ல போகணும்னா சரிங்க ரைட்ல திருப்பு, நான் தலைகீழ செய்யறேன் பாருங்க. இதான் பாரடாக்ஸ். நீ லெஃப்ட்ல போகணும்னா ரைட்ல திருப்பு, அப்போ லெஃப்ட்ல போவ. எப்படி, நான் மீரட்டில் இருக்கும்போது, டெல்லி பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த கதையும். பைக்கில் போயிட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு. சரி, காரில் போயிட்டு இருக்குன்னா ஹைவே, நல்ல பெரிய ஹைவே என்னன்னா நல்ல ஸ்பீடு, 2 பேரும். நானும் ஒரு 80+ இருந்துருவேன், அவனும் நல்லா 80 தான் போயிட்டு இருந்தான். போயிட்டே இருந்தவன் லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டான். லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டால் என்ன அர்த்தம், லெஃப்ட் திரும்ப போகிறோன்னு அர்த்தம். சரி, லெஃப்ட் திரும்ப போகிறான்ட்டு நான் ரைட்டில் ஏறிட்டேன். டபக்குன்னு ரைட்டு திருப்பிட்டான். அடித்து விழுந்து காலு கீழெல்லாம் தேஞ்சு போய் ஷூலாம் பிஞ்சு நடு ரோட்டில் விழுந்து இப்படி நொண்டி ஏந்திரிச்சு நடக்க முடியாமல் ஓரமே போய் உட்காந்தான். அவன் இறங்கி வந்தான். நான் கேட்டேன், ஏன்டா லெஃப்ட் தானடா இண்டிகேட்டர் போட்டேன் அப்படின்னு. அவன் சொன்னா, நான் உனக்கு காட்டினேன், நீ லெஃப்ட் போன்னு சொன்னேன். நான் சரி, நமக்குன்னு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு போல இருக்கு. நீ காலையிலேயே அவன் எனக்கு காட்டினா, நீ லெஃப்ட்டில் போடா நான் ரைட்டில் போகிறேன்னு காட்டினா இண்டிகேட்டர் போட்டு. இதுதான் பாரடாக்ஸ். அப்படின்னா அர்த்தம்னா, நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு அப்படியே தலைகீழ செய்யுது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஜீவனை நீ காக்கணும்னா
அதை இழந்துரு. நீ அதை இழக்கணும்னா நீ என்ன பண்ணு? காத்துக்கொள். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ ஓம் பலனால உன் ஜீவனை காக்கணும்னு ட்ரை பண்ணினா ஜீவனை என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ ஓடி ஓடி என்னதான் நீ சம்பாதிச்சாலும் உன் ஜீவனை உன்னால என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு உயிரை விட்டு வேலை செய்வாங்க, ஒரே ஒரு வியாதி வரும், சேர்த்து வச்ச எல்லா காசும் காலி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோமா? அவங்க அவ்வளோ உழுந்து வேற எந்த வேலையும் அவங்களால செய்யவே முடியாது. அவங்க வேலைன்னா அந்த வேலையில் மட்டும்தான் இருப்பாங்க, வேற எதுவுமே ஐயோ எனக்கு இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஊழியத்துக்கு கூப்பிட்டோம்னா ஐயோ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்னால் அதெல்லாம் முடியாது. கஷ்டப்பட்டு உழுந்து சம்பாதிப்பாங்க, ஒரே வியாதி வரும், எல்லாம் போயிடும். ஆண்டவர் சொல்ற, நீ உன் வாழ்க்கையை நீ நல்லா நடத்தணும்னு நினச்சின்னா நீ உன் பலனால அதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வாழ்க்கையை நல்லா நடத்தணும்னா எனக்காக அதை இழந்துரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்காக அதை என்ன பண்ணு? இழந்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு பின்னாடி சிலுவை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடு, நீ வந்துரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி என்ன பண்ணு, நீ வா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருப்பி பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, சிலுவையை தூக்கிட்டு இயேசு பின்னாடி வா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் எங்க கூட்டு போகணுமோ கூட்டு போவார், எங்க நடத்தணுமோ நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக இழந்தீனா பெற்றுக்கொள்வ, நீ எனக்காக இழக்கலானா பெற்றுக்கொள்ள மாட்ட. அடுத்த வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் போன வசனத்தை சொன்னதே தான். நீ உலகம் ஃபுல்லா நீ என்ன பண்ணலாம்? சம்பாரிச்சு உலகத்தையே வாங்கிடலாம். உலகத்தையே வாங்குற அளவுக்குலாம் யாரும் இல்லை. நீ அவ்வளோ பெரிய ஆளாகி உலகத்தையே என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். ஆனா உன் ஜீவன் போயிருச்சுன்னா உனக்கு என்ன லாபம்? சாகும் போது 5 கிலோ கோல்டை பிடிச்சிட்டே சாக முடியுமா? சாவதான் முடியும். கோல்டு அங்கேயே தான் இருக்கும், நீ இருக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாத்தையும் உலகத்தில் சம்பாதிக்கலாம், ஆனா உன் ஜீவன் போயிருச்சுன்னா அது அந்த வசனம் கண்டினியூ பண்ணி பாருங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக நீ எதையுமே என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஜீவன் போயிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்சிச்சு. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்ந்தது, இத்தனை வருஷமா சம்பாதிச்சது, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கட்டின குடும்பம் எல்லாமே அந்த ஜீவன் போன ஒரு செகண்ட்ல போயிருச்சு, முடிந்தது. ஆமேன். அடுத்த வசனம் 27வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நான் மனுஷகுமாரனாகிய நான் பிதாவோடு நான் என்ன பண்ணுவேன்? 2ஆம் வருகையில வருவேன். வரும்போது இந்த சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் மகிமையின் கிரீடத்தை அவனுக்கு கிரியை தக்கதான அவனுக்கு பலன் அளிப்பார். ரட்சிப்பு கிரியையினால கிடையாது, ஆனா பலன் எதனால? கிரியையினால. ரட்சிப்பு எதனால கிடையாது? நீங்க செய்யற கிரியையினால ரட்சிப்பு கிடையாது, ஆனா பலன் எதனால? உங்களுடைய கிரியையினால தான். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதுக்கு தகுந்த பலனை தான் பரலோகத்தில் பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். ஆண்டவருக்காக உலகத்தை இழந்தீங்கன்னா பரலோகத்தில் அவரை பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன், ஆமேன். இல்லை எனக்கு உலகம் தான் வேணும்னு வாழ்ந்தோம்னா அங்கே போய் நிற்கும் போது வெறுங்கையாக தான் நிற்போம், ரட்சிக்கப்பட்டுருவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் அங்கே போகும்போது வெறுங்கையாக நிற்போம். அந்த மாதிரி ஒரு அவமானம் பரலோகத்தில் போய் நிற்கும் போது எவ்வளோ மோசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்கே உலகத்திலேயே தேவைக்கு போகிறேன்னு போகிற ஆள்லாம் எதுக்கு போகிறாங்கன்னா, அவன் 100 ரூபா வச்சிருப்பான், இவன் 101 ரூபா வைக்கிறதுக்காக இங்கேருந்து போகிறது. போய் வைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? சில ஊர்லலாம் அதை மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கேட்டிருக்கீங்களா? பேர் சொல்லி தாவீது 120 ரூபா பண்ணி கேட்டிருக்கீங்களா இல்லையா? அதில் நீங்களே 3 ரூபா வச்சு பாருங்களேன். அவன் சொல்லுவான் மேலே தாவீது 3 ரூபா. எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் ஊர்லேயே உங்கள் பேரை படித்து இப்படி படித்தாங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இது பரலோகத்தில் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இவன் ஒன்றும் பண்ணல, முட்டை உட்காரு அப்படின்னாரா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு முன்னாடி, தூதர்களுக்கு முன்னாடி, மூப்பர்களுக்கு முன்னாடி, பிதாவுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கிற இடத்துல
நம்ம ஒண்ணுமே இல்லாம போய் நின்னோம்னா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுக்கு கிரியை வேணும். ஆண்டவருக்காக சிலுவையை தூக்கிட்டு அவர் பின்னாடி என்ன பண்ணணும்? நடக்கணும். அவர் சொல்ற காரியத்தை செய்யணும். அந்த கிரியை தான் உங்களுக்கு பலனளிக்கும். ஆமென். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் வேணும்னா இங்கே அவருக்கு சிலுவை என்ன பண்ணணும்? தூக்கிட்டு நடக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே நீ இழந்து போ, அங்கே நீ அதை பெற்றுக்கொள்வ. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே வாழ்றது 60 வருஷம் 70 வருஷம், அங்கே வாழ போறது நித்தியத்துக்கு வாழ போறோம். இங்கே கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் நல்லா இருக்கலாம். இங்கே நல்லா இருந்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இது இங்கே கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ணலாம்? நல்லா வாழணும், பிரச்சனையே கிடையாது. இங்கே கஷ்டப்பட்டு நீ அங்கே போய் என்ன பண்ணலாம்? நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். அது இங்கே நல்லா வாழ்ந்துட்டு 70 வருஷம் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் உட்காந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது நித்தியம், அது முடிவே இல்லை. நம்மளுடைய அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன்னா நம்மளுடைய திங்கிங் எல்லாமே இங்கே நல்லா இருக்கணும்னா, இங்கே சம்பாதிக்கணும்னா. ஆண்டவர் சொல்றாரு, தயவு செஞ்சு இங்கே எனக்காக என்ன பண்ணு? வாழ். என்னோட சிலுவை தூக்கிட்டு எனக்காக என்ன பண்ணு? வாழ். நீ அங்கே வந்ததுக்கப்புறம் நீ நல்லா வாழ்வ. சில பேர் நினச்சிக்கிறாங்க இங்கே கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம், இங்கேயும் கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் ஆண்டோட சிலுவை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அவங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களாலும் செஞ்சுட்டே தான் இருப்பார். ஆனால் சிலுவை இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆண்டவர் அதை அனுமதிச்சதுனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஆனால் நீங்கள் அவருடைய பாதையில் இருப்பீங்க. அவர் நடக்கிற இடத்துல அவர் கால் சூடுகளுக்கு பின்னாடியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால் வச்சு நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பார். கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆமென். கிறிஸ்தவன் ஆனோடனே எல்லாம் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிரும், நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. இது கிறிஸ்தவத்தில் நடக்காது. சில ஒரு போதகர் சொன்னார், கிறிஸ்தவன் ஆனோட செத்தடாம் அவனே அப்படின்னாரு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவன் ஆகுறது ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள வரும்போது அவர் கூட வந்துருவோம். அவர் கூட இருக்கிறதுனால உலகம் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணும்? வரும். அப்ப கஷ்டங்கள் என்ன பண்ணும்? வரதான் செய்யும். ஆனா அவர் கூட இருக்கிறார். ஆமென். கஷ்டம் வரதான் செய்யும், ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆமென். சொல்லி கைதட்ட வேண்டியதா இருக்கு. இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு போயிடலாம், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? கஷ்டப்படுறேன். ஆனால் நித்தியம் போகும்போது அங்கே கஷ்டப்படவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த சபையில் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்களேன், ஏன் தான் அப்படி பண்றீங்க? ஆமென். மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லி தான் ஆகணும். இங்கே கஷ்டப்படுங்க, ஆண்டவருக்காக இங்கே கஷ்டப்படுங்க, அங்கே போய் நல்லா இருங்க. ஆமென். ஆமென். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது அது. ஏன்னா நம்ம பிளான் போட்டாச்சு, அடுத்து 30 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிளான் போட்டாச்சு. நான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, எனக்கு உன்னை பற்றி என்ன நடக்க போகிற, உனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே என்ன பண்ணும்? எனக்கு தெரியும். ஆனால் நீ அதுக்கு எதிராக நின்னா அதை நான் என்ன பண்ணிடுவேன்? நான் அதை எடுத்துப்பேன். என்னோட சித்தத்தில் நீ அதான் முதல்ல விருப்பம் இருக்கணும்ல. விருப்பம் இருந்தால் தான், உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருந்தால் தான் ஆண்டவர் அந்த சித்தத்தை நடத்தவே ஆரம்பிப்பார். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ உன் விருப்பத்தின்படி நடன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விட்டுருவார். உங்கள் விருப்பத்தின்படி நடந்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு தான் நீங்கள் வளருவீங்க. ஆண்டவருடைய லெவலுக்கு வளரணும்னா அவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா தான் வளர முடியும். ஆமென். ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு மீட்டிங் நடந்துட்டு, மீட்டிங் நடந்து முடிஞ்சோடனே பிள்ளைங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன், வாங்க நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சில பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. வந்தோடனே அவங்க மேலே கை வச்சோடனே நிறைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அவங்க என்னென்ன பிரச்சனை வராங்கன்ட்டு எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். வெளிப்படுத்த நான் வந்து சில பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, அதுவும் யார் பேரெலாம் சொல்லிட்டார், யார் அவங்க பேர், அவங்க என்ன சம்மந்தம், மாமா மச்சான் அத்தை சித்தி எல்லாத்தையும் என்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். எனக்கு இதான் முதல் தடவை. எனக்கு அது வந்து பழக்கம் இல்லை, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம எதுவும் தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் போய் படிச்சுட்டுலாம் வரல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாருன்றது எனக்கு தெரியுது. ஆண்டவர் வெளிப்படுத்துறதை நான் சொல்லாமல் இருந்தால் நான் தவறு செய்கிறோன்றது எனக்கு என்ன பண்ணுது? நல்லா தெரியுது. சரின்னு நான் என்ன பண்ணுறேன், எல்லார் மேலேயும் கை வச்சு நான் பாட்டுக்கு ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். உன்னை வந்து இப்படிலாம் ஒருத்தவர் பேசினார்,
உன்னை வந்து இதெல்லாம் உன்னை பற்றி இது சொன்னார் அப்படின்னு ஒரு பிள்ளைங்களா வர வர ஒரு பையன் பயங்கரமான கடன்லாம் வந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. நான் சொல்கிறேன். சொன்னோடனே அவன் அப்படியே ஆமாம் இவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார். அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார். நான் ஒன்று ஒன்றா அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்ல அவன் அப்படியே இதை கேட்க உடனே அவன் அப்படியே கண்ணுலாம் கலங்குது. ஏன்னா எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே, அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு எனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கடன் இருக்கு அவனுக்கு இருக்கிற கடனை ஆண்டவர் என்கிட்ட சொன்னோடனே அவன் வந்து கண்ணெலாம் கலங்கிருச்சு. அந்த மாதிரி எல்லாரும் பிள்ளைங்களும் சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு பிள்ளைங்களா சொல்லிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? ஏன்னா பேர்லாம் சொல்கிறாரு ஆண்டவர் என்கிட்ட. இந்த பேர், இந்த ஒரு மாமா, இந்த பேர் அவரோட பேர் அப்படின்னு ஆண்டவர் அவங்க பேரை சொன்னோன்னே அவங்க அப்படியே கண்ணெலாம் அப்படி என்ன பண்ணுது, உடனே அப்படியே ஊற்றுது கண்ணில் தண்ணி எல்லாருக்கும். ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே பயங்கர மகிமையாக நடக்குது ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்னும் உன் கண்ணால் தான் பார்க்குற. எனக்கு என்னது, இன்னும் நான் என் கண்ணால் தான் பார்க்குறேண்ணா. நீ இன்னும் அதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ இன்னும் உன் கண்ணால் தான் பார்க்குற, நீ இன்னும் எதையுமே இன்னும் பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ சீன் நத்திங் எட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பார்க்க வேண்டியது இனிமேல் தான் இருக்குது. இது வெறும் ஆரம்பம் தான். நீ இனிமேல் தான் என்ன பண்ண போகிற, பார்க்கவே போகிற. நான் என்னென்னலாம் செய்வேன்றதை நீ இனிமேல் தான் என்ன பண்ண போகிறேன், பார்க்கவே போகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசி எனக்கு அப்படியே அவங்களாம் அழுதாங்க, நான் இங்கே அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னால் அதை தாங்கவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இப்படி உட்காந்துருக்கேன். டெபி வந்தோடனே என்ன நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு. உங்கள்கிட்ட இப்போ தானே பேசுகிறேன், என்கிட்ட காலையிலே பேசிட்டார் அப்படின்னா. சரி பரவாயில்ல, 2 பேர்ட்டையும் ஒரே விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போனா நான் அப்போ யோசிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஏன் கண்ணால் பார்க்கும்போது இதுவே எனக்கு என்னவா இருக்குது, ஆண்டவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, ஆண்டவர் இதெல்லாமா சொல்லுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நீ ஒன்றுமே என்ன பண்ணல, பார்க்கல. ஏன்னா என் மூளையால் அதை கம்ப்ளீட் பண்ணவே இன்னும் என்ன பண்ணல, என்னால் என் மூளையால் அதை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு என் மூளையில் என்ன இல்லை, அந்தளவுக்கு மூளை இல்லை. என்னால் அதை என்ன பண்ண முடியல, ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் தான் பார்க்கவே ஆரம்பிப்ப, இனிமேல் தான் மகிமையே என்ன பண்ண போகிற, பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே என்னால் அது நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ இதுவே எனக்கு ஓவராக இருக்குது, இதுவே என்னோட மூளைக்கு இது என்ன இருக்குது, ஓவராக இருக்குது, இதுவே என்னால் தாங்க முடியல. ஆண்டவர் சொல்ல இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு அப்போ யோசிச்சு பார்க்குறேன், என்னால் முடியல. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இந்த மகிமையே என்னால் தாங்க முடியல, இன்னும் மகிமை வரும்போது அதை நான் எப்படி என்ன பண்ணுவேன், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே, நான் சொல்லிட்டு விட்டுட்டேன், அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது நம்ம மூளையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தான் தெரியும், இவ்வளோண்டு தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ என் பின்னாடி சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி நட, நீ பார்க்குற காரியங்கள்லாம் உன் மூளையால் அதை என்ன பண்ண முடியாது, அதை உன்னால் என்ன பண்ண முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர் பின்னாடி நடக்கும்போது அவர் நமக்கு முன்னாடி என்ன பண்ணுறார், போகிறார். அவரோட மகிமைக்கு பின்னாடி நம்ம நடந்து போக அந்த மகிமையை நம்ம என்ன பண்ணுவோம், நாளுக்கு நாள் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த மகிமையை பார்க்க ஆரம்பிக்க நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வேற எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு அது ஆசையாக இருக்குது? ஆமென். அவர் நம்மளை கொண்டு நடத்தணும்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிளானை விட்டுட்டு என் பிளானுக்கு பின்னாடி வா. நான் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன், உனக்குன்னு ஒரு மகிமையை நான் வச்சுருக்கிறேன். கஷ்டம் இருக்க தான் செய்யும், சில பாடுகள் இருக்க தான் செய்யும். உனக்கு எதிராக வரதான், எனக்கு எதிராகவே அவ்வளோ பேர் வந்தாங்க, உனக்கு எதிராக இன்னும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன். ஆமென், ஆமென். அவர் சொல்கிறார், உனக்கு முன்னாக நான் சென்று கோணானவைகளை செவ்வாயாக்குவேன். ஆமென். கஷ்டமாக தான் இருக்கும் நடக்கிறது, சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறதுன்றது ஈஸி இல்லை. இது ஒரு அழகான விஷயம், ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். சிலுவையை தூக்கிட்டோம்னா, அந்த சிலுவையை தூக்கி வச்சுட்டோம்னா வேறு எதையும் தூக்க முடியாது. நல்லா கவனிங்க, அந்த சிலுவையை தூக்கி மேலே வச்சுட்டோம்னா வேற எதையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. சிலுவைனா சிலுவை மட்டும்தான். ஆண்டவரை நம்பி உள்ளே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் வேற எதையும் தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பொலிட்டிக்கல் பவர், உங்களுடைய தாவேக்கா பவர், எந்த பவர் என்ன பண்ணாது. இப்போதான் புரியுது சில பேருக்கு, எந்த பவரும் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. சிலுவைனா சிலுவை மட்டும்தான். ஆமென். சிலுவை இறக்கி வச்சுட்டு மற்றதை தூக்கிக்கலாம். சிலுவை தூக்கி வச்சிங்கன்னா மற்றதை இறக்கி வச்சிடணும். ஆண்டவர் சொல்ல, நீ என்ன நம்பு, என்னை மட்டும் நம்பு. ஆமென்.
சிலுவையை தூக்கி வச்சுட்டு என் பின்னாடி நட. நீ இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களை பார்ப்பாய். ஆமேன். இதுவரைக்கும் பார்க்காத மகிமையை பார்ப்பாய். ஆமேன். ஆமேன். கண்களை மூடலாமா? ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா அந்த சிலுவையை தூக்கிட்டு உமக்கு பின்னாடி வர நீர் எங்களுக்கு மகிமையை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சிலுவையை தூக்கிட்டு ஆண்டவரே கஷ்டமாக தான் இருக்குது. சில நேரங்களில் எங்களால் முன்னாடி பார்க்க முடியாததுனால ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு விசுவாசம் இல்லை, எங்களால் முழுவதும் உண்மை நம்ப முடியல. ஆனா அப்பா நீங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கீங்கன்ற ஆண்டவரே அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்க, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களை விட்டுட்டு ஆண்டவரே எங்களை தனியா விட மாட்டீர்ன்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சிலுவையை தூக்கிட்டு வரும்போது அப்பா நீங்க எங்களுக்கு முன்னாடி செல்லுங்க. நீங்க மறுபடியும் வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள். எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆதியும் மாணவரிவர் அல்பாவும் மேகாவும். உங்களுடைய சுத்தம் கேட்கட்டும். ஆதியும் அந்தமும் மாணவர் அல்பாவும் மேகாவும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் அவரும் இருப்பவரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நல்ல கரங்களை உயர்த்தி பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா.
ஒரு மகிமை நம் மத்தியில இருக்கட்டும். ஹalleluya ரபஹ ஷெகெதெலெரே ஆதாரரரா என்னமே ஹாலரா ஷெதெரேயா. ஹalleluya ஆமென். ஒரு அர்ப்பணத்தை செய்துட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் கேட்கிறார் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி வர ஆயத்தமா இருக்கிறீங்க? உலகத்தின் காரியங்களை விட்டு விட்டு ராஜ்யத்தின் காரியத்திற்காக ஆண்டவருக்கு பின்னாடி வரதுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களால எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வர முடியுமா? உங்களுடைய சித்தத்தை விட்டுட்டு என் பின்னாடி வர முடியுமா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்குதா? நான் உங்களை நடத்துவன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதான்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தூக்கி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, நான் பிளான் போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் இல்ல, அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் நான் பிளான் போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு வைத்திருக்கிற சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்றவங்களாம் மட்டும் கையை தூக்கி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உங்களுடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும்ப்பா, உங்களுடைய சித்தம் மட்டும் நடக்கட்டும், என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய பிளான்ஸ் அல்ல, என்னுடைய இஷ்டங்கள் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய சித்தம் நடக்கட்டும். உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா ஒரு மகிமை இறங்கி வரட்டும் இந்த காலை வேளையிலே எங்கள் சபையின் மேல. ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து வேதத்தின் சத்தியங்களை வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மகிமை இறங்கி வரட்டும் எங்க காலை வேளையில எங்கள் மேல எங்கள் மத்தியில உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். Yes, yes Jesus, yes Jesus. ஒரு புது அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு புது வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Yes Jesus,
கேளுங்க, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே கேளுங்க. விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. ஒரு மகிமை இறங்கி வரட்டும். In the name of Jesus. ஒரு மகிமை இறங்கி வரட்டும். Yes, yes Lord, yes Lord, yes Jesus, yes Jesus. Yes. எங்க மேல ஊற்றுங்க, எங்க மேல ஊற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா. தேவாதி தேவனே, எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் சில விஷயங்கள்ல ஆண்டவரே நாங்கள் விட முடியாமல் இருக்கிறோம். அந்த விஷயத்தை விட முடியாதனால எங்களால் சிலுவையை தூக்க முடியாமல் இருக்கிறோம். உங்க பின்னாடி வர முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த காரியங்கள்லேருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. உங்கள் மேலே ஆண்டவரே முழுதா நாங்கள் விசுவாசத்தை வைத்து உமக்கு பின்னாக வர நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இங்கே பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.